இந்த பிரச்சனைகளினால் பாதிக்கப்பட்டவன் என்பதனால் இந்த சத்தியங்களை உலகத்திற்கு சொல்வதை நிறுத்த மாட்டேன். கட்டாயமா உங்களுடைய நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களை தலையிடுறது எனக்கு உரிமையும் இல்லை, தலையிடவும் மாட்டேன். ஆனால் நான் பிறந்து வளர்ந்த குலமும் பாதிக்கப்பட்டதை பதிவிட்டுத்தான் தீருவேன். இந்து விரோத சட்டங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை எங்களிடமிருந்து பறித்தது. கோயில் எங்களுக்கு ஒன்றும் இன்கம் சோர்ஸ் கிடையாதுங்கய்யா. என் முன்னோர்கள் வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேங்க. என் முன்னோர்கள் எனக்கு கத்துக் கொடுத்ததே இதுதான். அப்பா, கோயில ஆக்சுவலா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் கோயில எங்களுடைய குடும்பத்திலிருந்து முதல்ல பறிச்சது. கடைசியா எங்களுடைய முன்னோர்கள் வைத்திருந்த அந்த ஸ்தான வரலாறு, ஸ்தானிக வரலாறு, இந்த புத்தகங்களை, இந்த குறிப்புகளை எல்லாம் நான் புரட்டி பார்க்கும் பொழுது எனக்கு கிடைச்ச தகவல்கள் படி கடைசியா கிறிஸ்தவ கொடுங்கோல் ஆட்சி, பிரிட்டானிய கிறிஸ்தவ கொடுங்கோல் ஆட்சி தான் எங்களுடைய முன்னோர்கள் இருந்து கோயிலை, அண்ணாமலையார் ஆலயத்தை பறிச்சிருக்கு. அதான் டாக்குமெண்ட்ல இருக்கு. அதுக்கு பிறகு அவங்க கொண்டு வந்த எல்லா ஆன்டி ஹிந்து சட்டங்கள், இந்து விரோத சட்டங்கள் கொண்டு வந்து ஆகமத்தை மட்டும் அலோவ் பண்ணிட்டு கான்ஸ்டிடியூஷன் மாத்திட்டாங்க. அதாவது அந்த ஆலயங்கள்ல நடக்கிற ஆகமத்தின்படி நடக்கலாம், ஆனா அந்த ஆலயத்தோட நிர்வாகத்தோட செக்யூலர் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம், சொத்துக்கள், மற்ற முடிவுகள், யாரு என்ன ஏது, இந்த மற்ற முடிவுகள் எல்லாம் எந்த தர்மசாஸ்திரத்தின்படி அது நிர்மாணிக்கப்பட்டதோ அதுபடி நடத்தாம இவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் எடுத்து உள்ள புகுத்தினாங்க. இது ரொம்ப கன்னிங்கா நடந்தது. இன்னமும் இந்துக்கள் கூட இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்து விழித்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள்.